பாஸ் மார்க் கிடைக்கிற அளவுக்காவது நான் அழகா இருக்கேனா? உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய அழகி இந்த பாலசுதா தானு என் சூரஜ் சொல்றாரு. நான் சந்தோஷப்படணும்னு சொல்றாரா இல்ல உண்மையிலேயே அவர் அப்படிதான் நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. உன் கூட தனியா பேசுறதுக்காக எத்தனை பேரை தாண்டி வர வேண்டியது இருக்கு. இந்நேரம் என் கழுத்துல தாலி கட்டியிருந்தீங்கன்னா யாரையும் தாண்டி வர வேண்டியது இல்லைல்ல. எல்லாரும் முன்னாடியும் போய் நின்னு நெஞ்சு நிமிர்த்தி என் பொண்ணாட்டிங்கன்னு கேட்கலாம். தோத்து போனா வரப்போற நிலைமைய என்னால யோசிக்க கூட முடியல அங்கிள். நாங்க இருக்கிற வீட்டை கூட சில நேரங்கள ஜப்தி பண்ண கூட. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. ஜெயச்சந்திரன் இவ்வளவு கான்பிடென்டா இருக்காருன்னா ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். உங்க அண்ணன் கேஸ்ல தோத்துருவான். தோக்கணும். அதனால நமக்கு என்னங்க பிரயோஜனம்? கேஸ்ல தோத்துட்டா ஏகப்பட்ட பணம் தேவைப்படும். ₹1 ₹2 இல்ல, லட்சக்கணக்கில் தேவைப்படும். சாமி கும்பிடலையாங்க? நாளைக்கு நம்மளோட கடவுள் ஜட்ஜு தான் சுதா. அந்த சாமி மனசு வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். விளக்கு வைக்கிற நேரத்துல இப்படி நாத்திகம் பேசணுமா சொல்லுங்க? மனசு ரொம்ப குழப்பமாவே இருக்குமா. நீதி நேர்மை நம்ம பக்கம்தான். ஆனா கோர்ட்ல இப்ப அதுக்கெல்லாம் மதிப்பு இல்லை. ஆதாரம், சாட்சி, பத்திரம், கோர்ட்ல இதெல்லாம் தான் செல்லும். உண்மைக்கும் கோர்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுதான் உண்மையும் கூட. பொய் சாட்சியும் வாத திறமையும் தான் ஜெயிக்கும். பொய் சொல்லி ஜெயிக்கிறவனோட வெற்றி எப்பவுமே தற்காலிகமானதுதாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீதி தாங்க ஜெயிக்கும். கதைகள்லயும் புராணங்களையும் வேணா நீ அப்படி படிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை. அதர்மம் தலை தூக்கும் போது அந்த பெருமாளை அவதாரம் எடுத்த காலத்துல. நீங்க எதுக்குப்பா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இன்னும் தீர்ப்பு வரலையே. தீர்ப்பெல்லாம் எப்பவோ எழுதி முடிச்சிருப்பாங்க. நாளைக்கு ஃபார்மாலிட்டிக்காக படிச்சு காட்டுவாங்க. கேஸ்ல தோத்துட்டோன்னு உங்க அப்பா இப்பவே மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டாரு. நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறதுனால எழுதின தீர்ப்பை யாராலையும் மாத்த முடியாது இல்லப்பா. நம்ம தலைவிதி மாதிரி தான் இதுவும். நாம நினைச்சாலும் அதை மாத்தவோ திருத்தவோ முடியாது. ஹரி, நாளைக்கு அப்பா கூட நீயும் அஜயும் போகணும். ஜெயிச்சாலும் தோத்தாலும் கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது சொந்த பந்தம் மட்டும்தானே. அஜய் வரமாட்டான். நாளைக்கு அவனுக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. யாரும் வர வேண்டாம். கோர்ட்ல தூக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் தானே அனுபவிச்சாகணும். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் கூட வர போறது இல்லையே. ஹரிதா கூட வரல, அப்புறம் என்னங்க? அது மட்டும் இல்ல, அஜய் வந்து என்ன பண்ண போறான்? நான் வரேன்பா. உங்க வெற்றி தோல்வியில எனக்கும் பங்கு இருக்குல்ல. கேஸ்ல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா எங்க அப்பா இல்லைன்னு ஆயிடுமா என்ன? इनकुलाब जिंदाबाद, 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 इनकुलाब जिंदाबाद। உங்க அப்பா வாசு என் காலில் விழுந்து கதறினாலதான் நான் உனக்கு வேலையே போட்டு கொடுத்தேன். அப்பெல்லாம்
நீ முகத்தை பார்த்து பேசுறதுக்கே பயப்படுவ. அப்படிப்பட்ட நீதான் என் முன்னாடி நின்னு கொடியை பிடிச்சு தலைமை தாங்குறியா? தொழிலாளிகளோட நியாயமான உரிமைகளுக்காக நான் எப்பவுமே ஆளா இருப்பேன். அப்புறம் பழசெல்லாம் சொல்லி என்ன வளைக்கலான்னு பார்க்காதீங்க. ஏண்டா, நியாயமா கிடைக்க வேண்டியதெல்லாம் இப்பவே உங்களுக்கு கிடைக்குது இல்ல? நியாயம் எது அநியாயம் எதுன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், தொழிலாளிய வாடா போடான்னு பேசுனீங்க, உங்க மரியாதை கெட்டு போயிடும். இதெல்லாம் எனக்கு தேவைதான். வாசுவுக்கும் எனக்கும் இருந்த பழைய நட்புக்காகவும் உன்னோட கஷ்டத்தை பார்த்தும் உனக்கு வேலை கொடுத்தது என்னோட தப்பு தான். அன்னைக்கு நான் உன் மேல இறக்கப்பட்டதாலதான் இன்னைக்கு நீ எனக்கு எதிராவே குரல் எழுப்புற. அதோட நாங்க முதுகு வளைஞ்சு வேலை பார்த்து தான் கூலிய வாங்குறோம். நீங்க ₹1 கூட சும்மா கொடுக்கல. அப்புறம் இந்த கருணை இறக்கணும் எல்லாம் சொல்றது முதலாளிகளோட பழைய தந்திரம். எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட உங்க தந்திரம் எல்லாம் சுத்தமா எடுபடாது. இன்குலாப் ஜிந்தாபாத். என்னங்க, தூக்கம் வரலையா? பாலூத்துற கையவே கொத்துற பாம்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படித்தானே அவங்க நடந்துகிட்டானுங்க. நீதி கிடைக்கணும். காரை விட்டு இறங்கியா? ஒற்றுமை வாங்கணும். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைச்சே ஆகணும். ஊதிய தொகையை அதிகப்படுத்தணும். நீதி கிடைச்சே ஆகணும். இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத். எங்களுக்கு நீதி வேணும். படுங்க. கெட்ட காலம் வரும்போது இப்படி அங்க வரும். இனி நான் முழுசா நம்பிட்டு இருக்கிறது அந்த கோர்ட்டு தீர்ப்பு மட்டும்தான். ஜெயச்சந்திரன், ஜெயச்சந்திரன், ஜெயச்சந்திரன். நியாயமான கோரிக்கைகளுக்காக ஒன்றிணைந்து போராட்டம் நடத்த தொழிலாளர்களுக்கு எல்லா வகையிலும் உரிமைகள் உண்டு. அதன்படியே அவர்கள் போராடி இருக்கிறார்கள் என்று இந்த கோர்ட் நம்புகிறது. ஃபேக்டரியில் உள்ள மிஷனரிகளை சேதப்படுத்தியதாக எந்த ஆதாரமும் இல்லை. ஜெயச்சந்திரனுக்கும் தொழிலாளர்களுக்கும் சுய வெறுப்போ விருப்போ இருப்பதாக எதிர்த்தரப்பினரால் நிரூபிக்க முடியவில்லை. ஃபேக்டரியில் உள்ள மிஷனரிகள் துருப்பிடித்து பழுதடைந்து போனதற்கு தொழிலாளர்களை குற்றம் சொல்ல இயலாது. அதனால் தொழிலாளர்களின் சம்பள பாக்கி மற்றும் போனஸ் ஆகியவற்றை 5 வருட பேங்க் வட்டியுடன் சேர்த்து எதிர்க்கட்சிக்காரர் ஜெயச்சந்திரன் வழங்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.
ம் டீ சாப்பிடு. வேற எதுவும் செய்ய முடியாதா சார்? எதுவும் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. 30 நாளைக்குள்ள பணத்தை கோர்ட்ல கட்டி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்பீல் பண்ணா? முதல்ல நாம கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக ஸ்டே வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நாம அப்பீலுக்கு போக முடியும். அப்பீல அவங்க ஏத்துக்கணும்னா ஜட்ஜ்மெண்ட் தொகையில ஒரு பகுதியை நம்ம கட்டி ஆகணும். அப்பவும் இதே தானே நாம வாதாட போறோம். அப்பவும் தீர்ப்பு நமக்கு சாதகமா வரும்னு நம்ம சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் கால விரயமும் பண விரயமும் ஏற்படும். செட்டில்மெண்ட்டை சீக்கிரம் முடிச்சா கொடுக்க வேண்டிய வட்டியாவது நமக்கு குறையும். பணத்தை பங்கு போட்டு கொடுத்துதான் நான் தோத்து போகணும்னு நீ ஆசைப்படுறியா? இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? அதை சொல்லு. ஜெயிக்கிறதுக்கு குறுக்கு வழிகளோ ஈஸி வழிகளோ எதுவும் கிடையாது ஜெயச்சந்திரா. எல்லா கேஸ்களுக்குமே ஒரு தலைவிதி இருக்கு. அதை மாத்த முடியாதுன்னு எத்தனையோ தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல. கேஸ் தோத்ததுக்கு அப்புறம் விட்டா போதும்னு எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? அப்படி நீ நினைக்கிற மாதிரியான வக்கீல் நான் கிடையாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸை எடுக்கும் போதே இதோட ரிஸ்க பத்தி ஜெயச்சந்திரன் கிட்ட நான் தெளிவாவே சொல்லியிருந்தேன். அன்னைக்கே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போயிருந்தா இதுல 3ல் 1 பங்கை கொடுத்து அன்னைக்கே முடிச்சிருக்கலாம். ஆனா அப்ப கேட்கலையே. என்ன ஆனாலும் சரி, தொழிலாளர்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுப்பேன்னாரு. இப்ப தீர்ப்பு வந்ததும் எல்லா பழியையும் தூக்கி என் தலைமையில போடுறீங்களா? நல்லா இருக்கு. டீ சாப்பிடு ஹரி. நீ அப்செட் ஆகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ஹரி. இனி அடுத்தது என்ன செய்யலாங்கிறத பத்தி யோசிங்க. இன்னும் 30 நாள் டைம் இருக்குல்ல. கோர்ட்டு ஜப்தி அது இதுன்னு போறதுக்குள்ள நாமளா முடிவெடுக்கிறது தான் நல்லது. பணத்தை அடைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? யோசிக்கணும். ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்கிற ஐடியா இருந்ததுன்னா அதை நீங்களே பண்ணிடுங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, கோர்ட்ல ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச் பண்ணி ஏலத்துல விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கங்க. அப்படி செஞ்சுட்டா உண்மையான லேண்ட் வேல்யூல பாதி கூட உங்களுக்கு கிடைக்காது. எல்லா இடத்துலயும் இருக்காங்க சில ஏஜென்ட்டுகளும் அவங்களோட அல்ல கைகளும். நஷ்டத்தை ஏத்துக்க வேண்டியது அப்புறம் நீங்களா தான் இருக்கும். போலாம்ப்பா. தேங்க்யூ சார். நான் வரேன் சார். வக்கீல் கிட்ட போய் கேஸ கொடுத்ததுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அப்பீலுக்கு போறத பத்தி வேற ஏதாவது ஒரு நல்ல வக்கீல பார்த்து கேட்டு பார்க்கலாமான்னு இப்ப தோணுது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்களே, ஏன்பா? அப்பா, நல்லா யோசனை பண்ணி நீங்க ஒரு முடிவெடுங்க. வீம்புக்குன்னு ஏதாவது பண்ண போய் அது சுத்தி இருக்க எல்லாரையும் பாதிக்க போது பாருங்க. கோர்ட்ல எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. நீ உன் பங்குக்கு கொடுக்குறியா? ஐயோ, நான் உங்களை குறை சொல்லப்பா. இனி ஒவ்வொரு நாளும் போக போக வட்டி அதிகமாகிட்டு தான் இருக்கும். நம்ம இனிமே எதுவும் பண்ணலனா நம்ம நிலைமையே அவ்வளவுதான்ப்பா. என்ன வழி? அதை நீங்க தான்ப்பா கண்டுபிடிக்கணும்.
வக்கீல் சொன்ன மாதிரி ஏதாவது உன்னை வித்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன். இனிமே அந்த ஃபேக்டரி வச்சு என்ன பண்றது? அதை வித்துதான் ஆகணும். 4 வருஷமா ஃபேக்டரி பூட்டி தானே இருக்குது. இந்த ஜென்மத்தில் அதை இனி திறக்கவே முடியாது. சரி விடு. ஓடாத ஃபேக்டரிக்கு முதலாளியா இருந்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் வெறும் ஸ்கிராப் ரேட்டுக்கு தான் போகும். சசிதரன் சொன்னப்போ நான் நினைச்சேன் ஏதாவது காஸ்ட்லியான மிஷின் இருக்கும்னு. எல்லாமே இம்போர்ட்டட் மிஷின்ஸ் தான். இவ்ளோ குவாலிட்டியான உருக்கு இந்தியால எங்கேயுமே கிடைக்காது. உருக்கா? இதுவா? இரும்பே இதை விட டெம்பரா இருக்கும். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா மட்டும் எடுங்க. என்ன இருந்தாலும் இதை நாங்க ஸ்கிராப் ரேட்டுக்கு தர மாட்டோம். ஹரிகிருஷ்ணா, இது கிட்டத்தட்ட 5-6 வருஷமா யூஸ் பண்ணாம இருந்த மிஷின் இல்ல. இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்றதை விட புதுசா வாங்கிட்டு போயிடலாமே. இதை பிரிச்சு எடுத்தா கொஞ்சம் இரும்பும் பித்தளையும் கிடைக்கும், அவ்வளவுதான். அதுக்கு நியாயமா எவ்வளவு தரணுமோ அதை நான் கொடுத்துட்றேன். லாபத்துக்காகலாம் எங்க முதலாளி இந்த பிசினஸ் பண்ணல. அப்புறம் இதுக்கு புண்ணியம் சேர்த்துக்கவா? அப்போ உங்க முதலாளி எங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக அவதாரம் எடுத்திருக்காரா? இந்த ஃபேக்டரி மூடுறதுக்கே உங்க அப்பாவோட கோபமும் பிடிவாதம் தான் காரணம்னு சசி என்கிட்ட சொன்னான். நீங்களாவது கொஞ்சம் பிராக்டிக்கலா சிந்திச்சு பார்க்கலாம்ல. நான் ஒரு தொகை சொல்றேன், உங்களுக்கு சம்மதம்னா நாளைக்கே நீங்க பணத்தை வாங்கிக்கலாம். பிசினஸ் நடந்தா உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் கிடைக்கும்லண்ணே. எனக்கு புரோக்கர் கமிஷன் வந்தே ஆகணும். அப்புறம் நான் சொன்ன அமௌண்ட்டுக்கே டீல் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கீங்க. காரியம் இல்லாம நீங்க எதையும் செய்ய மாட்டீங்களேண்ணே. இதுல புரோக்கர் கமிஷன் மட்டும் இல்ல, பல லாபம் இருக்கிறதுனால தான் நான் இதுல காலை வச்சிருக்கேன். கம்பெனி, ஃபேக்டரி, காரு, அது இதுன்னு அந்த ஜெயச்சந்திரன் ஏன் முன்னாடியே எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டிருக்கான் தெரியுமா அவன்? அந்த ஆளு நடு தெருவில் வந்து நின்னாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். என்னடா பண்றது, என் கேரக்டரே இப்படிதான். வந்துட்டாங்க. ஹரிகண்ணா, என்னப்பாச்சு? நான் ஒரு ரேட் சொல்லியிருக்கேன், அதுக்கு மேலனா எனக்கு வேண்டாம். மாமா, என்னால அப்பா கிட்ட பேசாம எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதான் கரெக்டுப்பா. நம்மளோட ஃபேக்டரிக்கு வேற ஒருத்தன் வேலை சொல்றதை கேட்க முடியாம தான் மன கஷ்டத்தோட நாங்க வராம இருந்தேன். இருந்தாலும் விற்க போறேன்னு உங்க அப்பா சொன்னதுனால தான் வேற வழியே இல்லாம நான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் அடிமட்ட விலைக்கு நம்ம சொத்தை விற்க நான் துணை போக மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட லாபமும் எனக்கு வேணாம். உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்க வேண்டான்னு சொல்லாதீங்க மாமா. அப்பாவோட பேசிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. இந்த தொகை ஓகேனா நாளைக்கே பத்திரம் எழுதிடலாம்.
சாவியை கொடுத்துருப்பா. பணத்தை வாங்கிக்கோ. அப்பா சார். ஆ சாப்பிட ஏதாவது வாங்கவா? ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கவா? வேண்டாம். அக்ரிமெண்ட்ல அப்பா சைன் பண்ணப்போ அவர் கண் கலங்கினத என்னால தாங்க முடியல. இது வரைக்கும் என் அப்பாவை கண் கலங்கி நான் பார்த்ததே கிடையாது. நஷ்டம் வந்தா அதை நம்ம எப்படி வேணாலும் தாங்கிக்கலாம். ஆனா சில பேர் அதை பார்த்து மனசுக்குள்ள சிரிக்கிறதையும் நக்கல் அடிக்கிறதையும் பார்த்தாதான் மனசு கஷ்டமா இருக்கு. நாங்க தோக்கறத பார்க்கணுங்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுதான் உண்மை. மத்தவங்க பேசுறத நீ காது கொடுத்து கேட்காத. மத்தவங்க மனசுல இருக்கிற அழுக்குக்கும் பொறாமைக்கும் நாம என்ன பண்ண முடியும்? எதிரிங்க அப்படி பண்ணா பரவாயில்ல பிரீத்தி. ஆனா சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் இப்படி பண்ணும் போதுதான் என்னால ஏத்துக்க முடியல. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒண்ணுதான் பிரீத்தி. நம்ம கீழே தடுமாறி விழும்போது அவங்க தாங்கி பிடிக்கணும்ல. நான் கூட இருக்கேன்னு நம்பிக்கையா பேசணும்ல. நமக்கு நெருக்கமானவங்க இப்படி ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போம்ல. அம்மா அண்ணன் உன்கிட்ட பேசலையா? நான் அந்த அர்த்தத்துல எதுவும் சொல்லல பிரீத்தி. இப்ப நான் உன்கிட்ட அர்த்தம் விளக்கம்லாம் ஒன்னும் கேட்கல. கொஞ்ச நாளா உனக்கு அண்ணன் கால் பண்ணவே இல்ல தானே? உண்மையை சொல்லு. இல்ல. இங்க பாரு, இத சொல்லி வீட்ல எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல. பிரீத்தி, பிரீத்தி, நான் சொல்றதை கேளு பிரீத்தி. ஒரு கால் பண்ணிக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணுங்க? பிரீத்தி, நான் சொன்ன கேளு. கைய விடு. வேண்டாம் பிரீத்தி, விட்டுரு, அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணா, பிரீத்தி பேசுற. செம்பகசேரி ஜெயச்சந்திரனுக்கு எதிரா கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொன்னாங்களாம். உனக்கு அது தெரியுமா அண்ணா? பிரீத்தி, அவங்க ரொம்ப குறைஞ்ச விலைக்கு ஃபேக்டரியை வித்துட்டாங்களாம். இனியும் எதையாவது வித்து கடத்த அடைக்கலனா அப்புறம் அந்த ஜெயச்சந்திரன் ஜெயிலுக்கு கூட போக வேண்டிய நிலைமை வருமா? பாவம், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பேரு பாலசுதா. உனக்கு அவள தெரியுமா அண்ணா? எனக்கு கோவப்படுத்தாம விஷயத்த சொல்லு. ஓஹோ, இப்பவே கோவம் வருதா? அப்ப நான் சொல்ல வேண்டியதை உன்கிட்ட முழுசா சொன்னா நீ போனை தூக்கி போட்டு உடைச்சிருவியானா? பிரீத்தி, வேண்டாம், நீ போன் வச்சிரு. பாலாங்க இருக்காளா? பாலசுதா என்னெல்லாம் கேட்கணுமோ நான் இப்ப உன்கிட்ட அதை கேட்க போறேன். கொஸ்டின் நம்பர் 1. ஆமா, நீ ஒரு மனுஷன் தானே? கொஸ்டின் நம்பர் 2. அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்னா என்னன்னு தெரியுமா? 3rd கொஸ்டின்.
ஆபத்துல திரும்பி கூட பார்க்காத ஒரு ஆம்பளைய எப்படி ஒரு பொண்ணால நம்பி காதலிக்க முடியும்? அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின். சாரி சூரஜ், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ ஒரு பைத்தியம். நான் அவகிட்ட எதுவுமே சொல்லல. உண்மையிலே அங்க என்ன பிரச்சனை? இல்லைன்னா பிரீத்தி இந்த அளவுக்குலாம் கோவப்பட மாட்டாளே, எனக்கு தெரியும். ஒன்னும் இல்லைங்க. நான் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா நீங்க எனக்கு ஆறுதலா ஒரு வார்த்தையாவது சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணலன்னு தெரிஞ்சதும் பிரீத்திக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்படின்னா உன் மனசுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் பிரீத்தி மூலமா பேச வச்சிருக்க. ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நான் உங்ககிட்ட என்னைக்காவது நீங்க என் மேல அன்பு காட்டலன்னு சொல்லிருக்கேனா? எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். உங்க அப்பாவை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம தான் நான் உங்க வீட்டுக்கு வரல. நானே வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட இன்டர்வியூ போயிட்டு தான் வந்தேன். அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுலயே நிறைய நாள் போயிடுச்சு. அதனால தான் உனக்கு கால் பண்ண முடியல. சாரி. ஐயோ, நீங்க எதுக்காக என்கிட்ட சாரி கேக்குறீங்க? நீங்க எனக்கு கால் பண்ணதுனால எனக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் பாசமும் போகாது. உன்னை பத்தி எனக்கு தெரியும் பாலா. உன்னை நான் காதலிக்க இதுவும் ஒரு காரணம். போதும். நீங்க 2 பேரும் சாரி கேட்டு பிரச்சனையை முடிச்சிட்டீங்க. இப்ப குறுக்க வந்தா நான் தான் ஃபூல். இந்த ஆம்பளைங்களா எப்படி கேடிங்களா இருக்கானுங்க. பொண்ணுங்க இப்படி இருக்கீங்க. ஏய் பிரீத்தி, நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? காலையிலேயே எனக்கு ஒரு ஹியரிங்கும் ஒரு கிராஸும் இருந்துச்சு. எதிர் வைக்கல உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன்ல. போன தடவை பார்த்ததை விட 10 வயசு கூடுன மாதிரி தெரியுது. உடஞ்சு போயிட்ட போல இருக்கே ஜெயச்சந்திரா. பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருந்தேன். மனசுல அமைதியே இல்லைன்னா உடம்பு காட்டி கொடுத்துரும்ல. இப்ப என்னதான் ஆச்சு? ஏதாச்சும் ரெடி பண்ணிருக்கீங்களா? எங்க போய் ரெடி பண்றது? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. கடனை அடைச்சிடலான்னு நினைச்சுதான் ஃபேக்டரியை விற்கவே முடிவு பண்ணேன். ஆனா திடீர்னு விற்க போனோம்ல, நமக்கு அவசரம்னு தெரிஞ்சா வாங்குறவங்க விலையை குறைச்சிருவாங்க. அந்த பணத்தை வச்சு கோர்ட்ல கட்ட வேண்டிய பணத்தை பாதி கூட கட்ட முடியல. நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். எப்படியாவது பணத்தை அடைக்க கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கணும். எப்படி? கோர்ட்ல வேணா அப்ளை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? இப்ப இருக்கிறத கட்டிடுவோம், மத்தத வாய்ப்பே இல்லை. தீர்ப்பை படிச்சு பாத்தீங்கல்ல, 30 நாளைக்குள்ள பணம் நம்ம கட்டி ஆகணும். அதை இனியெல்லாம் மாத்த முடியாது. இங்க பாரு ஜெயச்சந்திரா, இன்னும் 1 வாரம் டைம் இருக்குல்ல. நீங்க ஆலோசனை பண்ணி ஏதாவது புது வழி கண்டுபிடிங்க. வேற என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. நம்ம வேணா பேங்க்ல கேட்டு பார்க்கலாமா? அவங்க வட்டியை குறைச்சா நல்லா இருக்கும்ல. நாம அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி பார்க்கலாமே. கேஸ் போடுறதுக்கு முன்னாடி வேணா அப்படி பேசி இருந்திருக்கலாம். இப்ப கேஸ் முடிஞ்சு தீர்ப்பே வந்துருச்சு. இனிமே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஜெயச்சந்திரா. நடக்கவே நடக்காது. பேங்க்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா அதை சீக்கிரமா வித்து காசை ரெடி பண்ணுங்க. இல்லைன்னா கோர்ட்டு நடவடிக்கை தடுக்க முடியாது. இனி விற்க என்கிட்ட இருக்கிற வீட்டை தவிர வேற எதுவுமே இல்லையே.
என்ன லதிகை குமாரி, என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா? ஆஹா வேணாம், உனக்கு பரீட்சை இருக்குல்ல, நீ போய் படி. ம். என்ன இவரு திடீர்னு இப்ப வந்திருக்காரு? என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலியா? ஒரு ஆளை பார்க்க பக்கத்தூர் வரைக்கும் போயிருந்தேன். உனக்கு எக்ஸாம் தொடங்கிடுச்சுல்ல? இல்லப்பா, ஸ்டடி ஹாலிடே. போய் அப்பாக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. சரி, அங்க யார பார்க்க போனீங்க? சொல்றேன், முதல்ல இது எடுத்துட்டு போய் பீரோல வை. ஏங்க இதுக்குள்ள என்ன பணமா இருக்கு? ₹1 ₹2 இல்லடி, 50,000 ரூபாய் இருக்கு அதுல. அதுவும் நான் உழைக்காம சம்பாதிச்ச காசு. ஐயோ, ஏதுங்க இவ்ளோ பணம்? லாட்டரி ஏதாவது அடிச்சுதா இல்ல புதையல் கிடைச்சதா? ஆமா, புதையிலே தான். முன்னாடி உங்க அப்பா புதைச்சு வச்ச புதையில இருந்து ஒரு பங்கு எனக்கு கிடைச்சிருக்கு. விஷயத்தை தெளிவா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அண்ணன் ஃபேக்டரி ஒருத்தருக்கு வித்தாரு இல்ல, அந்த ஃபேக்டரிய வாங்குறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்தவனே நான் தான். அதுக்கு கிடைச்ச கமிஷன் தான் இது. ஏங்க இவ்ளோ பணம் கமிஷனா கிடைக்குமா? இந்த பணத்தை வச்சு ஒரு 10 பவுன் நகையாவது வாங்கிடலாங்க. ஆமா, உனக்கு வேணும்ன்ற நகையை வாங்கிக்கோ. நம்ம பொண்ணு வளர்ந்துகிட்டே வரல. இங்க பாரு, உங்க அண்ணன் ஃபேக்டரி விற்க போறேன்னு முடிவு பண்ணதுமே நான் அந்த ஏரியாவோட விலையெல்லாம் விசாரிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உங்க அண்ணனை போய் பார்த்து அந்த இடத்துக்கெல்லாம் இப்ப பெருசா டிமாண்டே இல்லைன்னு சொல்லி நம்ப வச்சேன். அப்புறம் என்னாச்சு? நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வரேன், நியாயமா ஒரு விலைய அவங்க தருவாங்கன்னு உங்க அண்ணன் கிட்ட சொன்னேன். உங்க அண்ணன் சம்மதிக்காம என்ன பண்ணுவாரு? நான் பக்கத்தூருக்கு போய் அந்த பார்ட்டியை பார்த்தேன். அவரும் நானும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவர்கிட்ட எனக்கு எவ்வளவு கமிஷன் வேணும்னு முதல்லயே சொல்லிட்டேன். அதுவும் சூப்பர் தாங்க. இடத்த வித்து 2 நாள் ஆகுது. ஆனா பார்ட்டிக்கு பணம் வந்து சேர்ந்தது இப்பதான். உடனே எனக்கு கால் பண்ணிட்டாரு. 50,000 ரூபாய், அதுவும் ரெடி கேஷா அப்படியே என் கையில கொடுத்தாரு. அப்படின்னா அண்ணன் அந்த ஃபேக்டரிய அடிமட்ட ரேட்டுக்கு தான் வித்தாரா? ஓ, என்ன நஷ்டம்? அவர் கஷ்டப்பட்டு உருவாக்குன ஃபேக்டரி ஒண்ணும் இல்லையே, அது உங்க அப்பாவோட சொத்து தானே. அதெல்லாம் சரிதான். என்னங்கப்பா? அப்பாக்கு ஒரு இடம் வித்ததுல கிடைச்ச கமிஷன் இது. இதுல 50,000 ரூபாய் இருக்கு. சின்ன மாமாவை ஏமாத்தி அப்பா சம்பாதிச்ச பணம் தானே, நீயே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோமா. அவ எப்படி பேசுறான்னு கேட்டீங்களா? ஒரு இடத்த வித்து கொடுத்தா ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கொடுப்பாங்கம்மா. இதுல ஏமாத்துறதுக்கு எதுவும் இல்ல, இது வழக்கம்தாம்மா. ஏற்கனவே கடன்ல தத்தளிச்சிட்டு இருக்க ஒருத்தர தண்ணிக்குள்ள மூச்சு முட்டுற அளவுக்கு முக்கி கொள்றதுதான் உலக வழக்கமா? அவங்க கிட்ட இருந்து மிச்சதையும் பறிக்கிறது ஏமாத்து வேலை தானப்பா. நீயும் சின்ன மாமாவும் ஒரே வயத்துல பிறந்தவங்க தானே. சொந்த அண்ணனை ஏமாத்தி பறிச்ச பணத்துல மாலை வாங்கி போட்டுக்கோமா. உன்னோட ஐஸ்வர்யமும் அழகும் டபுள் மடங்கு ஆகும். அம்மா, போய் அப்பாவை கூட்டிட்டு வா. என்னைக்கு பாரு இதேதான், தோசை இல்லைன்னா இட்லி. ஒரு ஹாஃப் ஆயிலாச்சும் போட்டு கொடுங்க. அப்பா, அப்பா வாங்க சாப்பிடலாம், எல்லாரும் வந்துட்டாங்க.
கொஞ்சம் இடு. இந்தா. அப்பா எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும். சண்டே என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். இப்போ என்னடா ட்ரிப்பு? எங்கே போற? வாகமனுக்கு. அப்படியே அந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம். ஏண்டா அந்த இடம்லாம் நீ பார்த்ததே இல்லையா? நாமளே எத்தனை தடவை அந்த இடத்துக்கு போயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட போகிறதும் நாம போனதும் ஒன்றா? ஃப்ரெண்ட்ஸோட போனா வாகமன் வாஷிங்டன் ஆயிடுமா? நீ சும்மா ஊரை சுத்துறதுக்கு 2000 ரூபாவா? இது நல்லவா இருக்கு? நான் அப்பாட்ட தானே கேட்டேன், அவர் சொல்லிட்டு தரமாட்டேன்னு. அஜய், நம்ம இப்ப இருக்கிற நிலைமை உனக்கு தெரியாதா? அங்க போய் வீணா பணத்தை செலவு பண்ணணுமா? அதான் ஃபேக்டரி வித்து பிரச்சனை முடிச்சாச்சுல. முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுன்னு யார் சொன்னா? அந்த பணத்தை வச்சு பாதி பிரச்சனையை கூட நம்மளால தீர்க்க முடியாது. அது தெரியுமா உனக்கு? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிதான் தெரியணுமா? வெக்கமா இல்ல உனக்கு? இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாதா உனக்கு? 3வது மனுஷன் மாதிரி பேசுற. இவன் வயசுல சின்னவன் தானே. உனக்கு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு விஷயம் இவனுக்கு தெரியாதுல்ல. சொந்த வீட்டு பிரச்சனையும் நிலைமையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வயசு எதுக்குமா? அவன் கேக்க ஆஃப் பாயிலும் ஆம்லேட்டும் கொடுத்தா மட்டும் பத்தாதுமா. அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருது, அதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும், அதெல்லாம் முதல்ல நீ சொல்லி கொடுமா. எனக்கு எதுவும் வேண்டாம், பிரச்சனை முடிஞ்சது இல்ல. அதுக்காக சாப்பாடு தட்டி விடுவியா? உன்னெல்லாம் முதல்ல அடிச்சு வளர்த்திருக்கணும். ஹரி, போதும். திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் இங்க நான் இருக்கேன். அப்பா கிட்ட தான் நான் பணம் கேட்டேன், அதுல நீ ஏன் தலையிடுற? நான் ஏதாவது கேட்டா மட்டும் எல்லாரும் அட்வைஸ் பண்றீங்க. உனக்கு 2000 ரூபாய் தானே வேணும், நான் தரேன். என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. அப்பா, பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? ஏதாவது பண்றேன், கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான்ப்பா நிம்மதியை தேடுவீங்க? அடுத்த வாரம் நம்ம கோர்ட்ல பணம் கட்டணும்ப்பா. அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? நீ அப்பாவே கேள்வி கேக்குறியா? ஏதாவது ஒரு வழியா அப்பா கண்டுபிடிப்பாரு. இல்லம்மா, எனக்கு இப்ப அந்த நம்பிக்கை இல்ல. எதையுமே அவர் சிந்திச்சு பண்றதே இல்ல. அவருக்கு தோன்றதை மட்டும்தான் செய்வாரு. என்பா, உனக்கு மீசம் முளைச்சதும் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்பா, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல. தீர்ப்பு வந்த நாள்ல இருந்து மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கேன். இனியும் முடியாதுப்பா. நீங்களே சொல்லுங்கப்பா, கடன் அடைக்க நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நான் நம்ம வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கடவுளே, வேற எந்த வழியும் இல்லை. நானா உருவாக்கின இந்த பிரச்சனையை நான் தானே தீர்த்து வைக்கணும். இத வித்துட்டா அப்புறம் நாம என்னங்க பண்றது? கோர்ட்ல நாம கட்ட வேண்டிய பணம் போக கண்டிப்பா கொஞ்சம் பணம் மிச்சம் வரும். அதை வச்சு இப்படியாவது வாழலாம். வாழ்ந்துதானே ஆகணும்.
இது தங்கமா இல்ல கவரிங்க? இது என்னோட தாலிமா. இதெல்லாம் விக்கிற ஐடியா இல்ல. நான் சும்மா தான் கேட்டேன், அவ்வளவுதான். மேல இருக்க ரூம் தான் பிரச்சனை. எலி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பொண்ணா இருந்தா எலி பிரச்சனையே இருக்காது. பொண்ணுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ். கிச்சனை போய் பார்க்க வேண்டாமா? போய் பார்த்துட்டு வா. சாம்பாரும் பொரியலும் மட்டும்தானா? வெளியே தான் ஆடம்பரம் எல்லாம், கிச்சன்ல ஒண்ணும் இல்லையே. பசிக்கு தான் சாப்பிடுறோம், பந்தாவுக்காகவா சாப்பிடுறோம் சொல்லுங்க? 2-3 பேர் நின்னாலும் இடிச்சுக்காம கொள்ளாம சமைக்கிறதுக்கு கிச்சன்ல இடம் வேணும்ல. எங்க வீட்டு சமையல் கட்டுல நானும் என் பொண்ணுங்களும் தான் வேலை பாக்குறோம். அடிச்சாலும் பிடிச்சாலும் அதனால எந்த சண்டையும் வர்றதில்ல. ஒன்னா இருந்தா பிரச்சனை இல்ல, மருமகளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இடிச்சுக்கிட்டா பிரச்சனை தானே. எங்க வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டோம். நீங்க சொன்ன அமௌண்ட்டை விட 1 லட்சம் ரூபாவது எங்களுக்கு அதிகமா கொடுங்க. பேசின விலையில இருந்து 1 ரூபாய் கூட என்னால அதிகமா தர முடியாது. அந்த விஷயத்துல நான் முடிவா இருக்கேன். இந்த ஊரை விட்டுட்டு நாம வேற எங்கேயாவது போயிடலாம். ஊரை விட்டு போறதா? அப்புறம் நாம எங்கங்க போவோம்? ஒரு வாடகை வீடா பார்த்து ஏதாவது ஒரு டவுனுக்கு போயிடலாம். இந்த ஊரை விட்டு எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு நல்லது. ஏன் பாலா, எங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போறியா? நான் என்ன ஆசைப்பட்டா போறேன் அங்கிள். அப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்துருச்சு.